ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஊர்லேருந்து வந்தாச்சு. நேற்று காலையில் பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். வரும்போது அம்மா வீட்டிலேருந்து இந்த காலண்டர் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. 2-3 காலண்டர் அம்மா வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்று கேட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனிமேல் டெய்லி காலையில் டேட் கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ராசிக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வேலை. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு நன்மைன்னு போட்டிருந்துச்சு. பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. என்ன நன்மை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. அதனால் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு சமையலெல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். என்னென்னா ரீசெண்ட் டேஸில் எனக்கு இந்த பல்லு ரொம்ப வலிச்சிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த விஸ்டம் டூத் தான். அது பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணோம். இன்றைக்கி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பல்லு ஸ்கேன் பண்ணி பார்த்து செக் பண்ணிவிட்டு ஒன்று ரூட் கேனல் பண்ணலாம், இல்லைன்னா எடுத்துடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது விஸ்டம் டூத் அப்படின்றனால ரூட் கேனல் பண்ணுறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம். ஸோ பல்ல எடுத்துறது தான் பெட்டருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி போய் பார்க்கலாம். ஆனால் டாக்டர் சொல்லியிருந்தாங்க, ஸோ நீங்கள் முன்னாடி நாள் நல்லா சாப்பிடுங்க, அப்போ வர்றதுக்கு முன்னாடி நாளும் நல்லா சாப்பிட்ருங்க. ஏன்னா பல்ல எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 டேஸ்க்கு நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியாது. நேற்று ஈவினிங்கே பார்த்திங்கன்னா மீன் வாங்கியிருந்தோம். மீன் வாங்கி நல்லா குழம்பு வச்சாச்சு. ஏன்னா மார்னிங் குழம்பு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கப்பக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வாங்கி வச்சுருந்தோம். காலையில் மீன் குழம்போட கப்பக்கிழங்கு செஞ்சு சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுதான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சார் வண்டியை தொடச்சி தான் எப்போயும் எடுப்பார். எவ்வளோ தூசி இருந்தாலும், தூசியே இல்லைனாலுமே அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. வண்டியை எடுக்கும்போது தொடச்சிட்டு தான் எடுக்கணும். அப்படி தானுங்க? நல்ல பழக்கம் தாங்க. வெயில் ஓவராக இருக்குது. இங்கே பாருங்கள், வெயில் மட்டும் கிடையாது, காற்றும் பயங்கரமாக இருக்குது. இவருங்க எவ்வளோ குப்பையாக உள்ள காற்றுக்கு உள்ளே வந்திருக்கு எல்லா குப்பையும். என்னங்க சூறாவளி காற்று மாதிரி அடிக்குதுங்க. அங்கே பாருங்கள், பேப்பர் எல்லாம் மேலே பறக்குது. போகலாம். இப்போ கிளம்பியாச்சு. காலையில் ஒரு 11:30க்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வீட்டிலேருந்து ஒரு 11 o'clockலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கே ஹாஸ்பிட்டல் ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் டிராஃபிக் இருக்கும் அப்படின்றனால கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். செம்ம வெயில் அடிக்குது. மே மாதம் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை, பிப்ரவரியில் தான் இருக்கும். பட் சன்ஸ்க்ரீன் போடாமல் வெளியில் வரவே முடியாது போல், அந்தளவுக்கு வெயில் காற்று இருக்கிறனால பைக்கில் போகும்போது ரொம்ப ஃபேஸு கையெல்லாம் ரொம்ப எரியுது. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயாச்சு. இங்கே ஆல்ரெடி நம்ம வந்திருக்கோம். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு ரூட் கேனல் இங்கே தான் பண்ணோம். ஸோ அதே ஹாஸ்பிட்டல் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இப்போ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு என்னோடய ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு உங்களை பார்க்குறேன். ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. பல்லை எடுத்துட்டாங்க. ரூட் கேனல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. விஸ்டம் டூத் அப்படின்றனால எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க டாக்டர். அவங்களே சொன்னாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது கொஞ்சம் சொத்தையாக வேறு ஆயிருந்துச்சா, அதனால் அந்த லாஸ்ட்டு பல் அப்படின்றனால அதை பிடிச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்து கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சுங்க அந்த சின்ன பல் எடுக்கிறதுக்கு. அதில் பார்த்திங்கன்னா ப்ளீடிங் ரொம்ப ஆகிட்டு இருந்தனால காட்டன் வச்சுருந்தாங்க. 1/2 ஹவருக்கு அப்புறம் காட்டன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மவுத் வாஷ் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூலிங்கான ஐட்டம் சாப்பிட சொன்னாங்க. அப்போ அந்த பெயினுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸு, ஐஸ்கிரீமு அந்த மாதிரிலாம் சாப்பிட சொல்லியிருந்தாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஜூஸ் குடிச்சிட்டு எனக்குமே ஜூஸ் எல்லாம் பார்சல் வாங்கிட்டு ஐஸ்கிரீமு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் விற்றுட்ருந்தாங்க. 1 கிலோ 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கிலோ இருக்க மாதிரி நல்லா பெரிய பழமாக பார்த்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு வீட்டுக்கு போகிற வழியிலே பார்த்திங்கன்னா பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப பெயின் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு ஹாஸ்பிட்டலில் அவங்க பறிக்கிறதுக்கு முன்னாடி அனஸ்தீஷியா கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அது போட்டுமே அவங்க பல் எடுக்கும்போது எனக்கு அவ்வளோ பெயின் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஒரு சின்ன பல் எடுக்கிறதுக்கு இவ்வளோ வலியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செம்ம வலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு நமக்கு ஐஸ் பேக் வைக்க சொல்லியிருந்தாங்க, ஸ்வெல்லிங் எல்லாம் இருந்துச்சுன்னா. பட் ஆனால் எனக்கு பெயின் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. வீங்கின மாதிரியெல்லாம் எதுவுமே தெரியலை. இப்போ பெயின் கில்லர் போட்டே ஆகணுன்ற மாதிரி அவ்வளோ பெயின். அதனால் நான் காட்டனை உடனே ரிமூவ் பண்ணிட்டேன்.
ரிமூவ் பண்ணிவிட்டு மவுத் வாஷ் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி லஞ்ச் எதுவும் நான் சாப்பிட முடியாது. அதனால் ஓகே சரி ஜூஸ் குடிச்சிட்டு டேப்லெட் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நிறைய டேப்லெட் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ரா வந்து காட்டனும் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ப்ளீடிங் ஆகிற மாதிரி இருந்தால் காட்டன் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து மவுத் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ப்ளீடிங் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பெயின் கில்லர் மட்டும் எது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு ஜூஸ் வந்து குடிச்சிட்டு நான் வந்து டேப்லெட் வந்து சாப்பிட்டுட்டேன். டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பெயின் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் வந்து என்னை ஸ்ட்ராலாம் வச்சு ஜூஸ் குடிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. பட் நான் அதை மறந்துட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரா வச்சு குடித்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து ஜூஸ் குடிச்சிட்டு பெயின் கில்லர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி போய் படுத்தேன். ஆனால் பட் தூக்கமே வரலங்க. பெயின் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. டேப்லெட் போட்ட உடனே கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு பெயின் ரொம்ப ஹெவியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து தனியாக ஒரு டேப்லெட் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. ஹெவி பெயின் வந்தால் மட்டும் இந்த ஒரு டேப்லெட் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. அது சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து பெயின் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நான் நல்லாவே தூங்கிட்டேன். ஸோ ஈவினிங் வந்து 6 மணி ஆகிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட் டின்னர் வந்து சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்ட் வந்து A2Bயில் வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நைட்டு நான் எதுவுமே சமைக்கலை வீட்டில். ஸோ சாம்பார், சட்னி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தோசை வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இடியாப்பம் வாங்கியிருந்தாங்க. அதுவுமே காரம் இல்லாமல் அந்த தேங்காய் பாலெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மைல்டாக இருக்கிற நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வாங்கியிருந்தாங்க. தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வீங்கின மாதிரி தான் தெரிஞ்சது. சரி ஓகே நைட் டின்னர் சாப்பிட்டு டேப்லெட் எல்லாம் குடிச்சிட்டு நைட்டு வந்து ஐஸ் பேக் வச்சுட்டு தான் இன்றைக்கி தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். வெண்பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பட் என்னால் ஃபுல்லாக சாப்பிட தான் முடியலை. நெய்யெல்லாம் போட்டு கொஞ்சம் மைல்டான ஒரு ஃப்ளேவரில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பல்லு சரியானதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்னொரு தடவை இந்த வெண்பொங்கல் சாப்பிட்டே ஆகணும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு சாப்பிட்டுட்டு இன்னும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் டேப்லெட் குடிச்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.